தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களின் மாநில தலைவர் திருமிகு தமிழ்ச்செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். தற்போது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் தர்ணா போராட்டம், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் பல்வேறு சங்கங்கள் அமைப்பினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருவதை நாம் அறிவோம். குறிப்பாக அவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்கியது. இந்த அரசு ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் அந்த கோரிக்கைகள் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட சங்கங்கள், அமைப்புகள். ஆனால் இன்னமும் இந்த கோரிக்கைகள் தங்களுக்கு செவிசாய்த்த பாடில்லை என்ற கடும் அதிருப்தியோடு பல்வேறு போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருப்பதை நாம் அறிவோம். போராட்ட களத்திலிருந்து திருமிகு தமிழ்ச்செல்வி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த போராட்டம், இவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல போராட்ட களத்திலிருந்து நேரடியாக வரீங்க. சில நாட்களுக்கு முன்னால் கூட நம்ம ஃபோட்டோஜியோ அவரோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இதே நேர்காணலில் பதிவு செய்தோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகமுக்கு அரசு ஊழியர்கள் எப்போதுமே ஒரு பெரும் ஆதரவாக இருப்பதை தான் நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட். நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய உங்களை போன்ற சங்கங்கள். ஆனால் உங்களுடைய மிக நியாயமான கோரிக்கைகள், நீண்ட கால கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் உறுதியாக எங்களுக்கு செஞ்சு தரணும்னு ஒரு பெரும் நம்பிக்கையில் தான் இந்த திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுடன் நீங்கள் நம்பி காத்திருந்தீர்கள். ஆனால் இந்த ஆட்சி ஏறக்குறைய முடிய போகிறது. இன்னும் 11-12 மாதங்களில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நடைபெறப் போகிறது. இன்னமும் உங்களுடைய அந்த நீண்டகால கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்த்தப்படவில்லை. இன்றும் இந்த நொடியும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. போராட்ட களத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன தான் இந்த அரசாங்கம் சொல்லுது? உங்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன? உங்களுடைய கோரிக்கைகள் பண்ணவே முடியாதா? வணக்கம் சார். இந்த கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண கோரிக்கைகள் தான். தமிழக அரசாங்கம் தீர்வு பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் தீர்வு பண்ணக்கூடிய ஒரு கோரிக்கைகள் தான். என்ன அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவானவர்கள் அப்படின்ற இதை நிஜமாக்கக்கூடிய வகையில் போன 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக அரசாங்கத்திற்கு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை உண்மையாக்கக்கூடிய நம்பணும். அதை உண்மையாக்கக்கூடிய வகையில், ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து இந்திய அதிமுக அரசாங்கத்தில் கொரோனா வைரஸ் காரணத்தை காட்டி சரண்டர் பறிப்பு இருந்தது, டிஏ பறிப்பு முடக்கி வைக்கப்பட்டது இருந்தது, சிபிஎஸ் அதுதான் இன்றைக்கி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு. அதுதான் இன்றைக்கி ஒரு 5 ரூபாய் சம்பளம்னாலும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு வர்றதுக்கு காரணமே, பின்னாடி நம்ம பணி ஓய்வு பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யாரும் பாதுகாப்பு இல்லைனாலும், பொண்ணோ பையனோ பாதுகாப்பு இல்லைனாலும் நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஓய்வூதியம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக யாரையும் நம்பி இருக்க ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் அரசு ஊழியர்கள் எவ்வளோ காலி பணியிடம், இன்றைக்கெல்லாம் ஒரு 4 லட்சம் காலி பணியிடம் இருக்குது சார். எல்லா துறைகள்லையுமே காலி பணியிடம் இருக்குது. அதை ஒவ்வொரு முறையும் அறிக்கையாகவும் எந்தெந்த துறையில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குன்றதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அன்னைக்கு சூழ்நிலையில் அவங்க எதுவும் பண்ணாத காரணத்தினால, சரி இந்த 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்களே திமுக அரசாங்கம், இவங்க வந்தால் செஞ்சுடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓட்டை போய் கேட்டோம், ஓட்டை போட்டோம், குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போட வச்சோம், தேர்தல் பணியை செஞ்சோம். இப்படி எல்லாமே பண்ணி சரி 7/5/2021 திமுக அரசாங்கம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பதவி ஏற்றுக்கிட்ட பின்னாடி உடனே 27/8/2021 அன்னைக்கு நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் சார், அன்னைக்கு P&R செக்ரட்டரி எல்லாரையும் வச்சு கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்த உடனே சுட நாங்களாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் இல்லைங்களா, சுட ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. சுற்றறிக்கை கொடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் தமிழ்ச்செல்வி தலைமையில், அலுவலர் சங்கம் சண்முகராஜன் தலைமையில், பணியாளர் சங்கம், அரசு ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 5 சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. நாங்களும் ரொம்ப நம்பி பரவாயில்லப்பா 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க, வந்த உடனே ஒரு சுற்றறிக்கையை போட்டு 27/8 நம்மளை 3 மாதத்தில் நம்மளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. நாங்களும் நிறைய மெட்டீரியல், காலி பணியிட நிரப்புறது, டிஏவுக்கு, சிபிஎஸ் ஒழிப்புக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். நல்லபடியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த துறை செயலாளரோட அன்னைக்கு நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் சார் அவரோட பேச்சுவார்த்தை நடந்தது.
அவங்களும் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் உடனடியாக முதல்வரோட கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை கேட்டாங்க. அந்த புதிய பென்ஷன் திட்டம் ரத்து பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மெட்டீரியலை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் எங்களுக்கு ஒரு தேதியை கூட நிர்ணயம் பண்ணாங்க. 27/8/2021 பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. 13/9/2021 ஒரு தேதியை போட்டு எங்களுக்குன்னு ஒரு அதிகாரியை போட்டு இந்த அதிகாரிகள் கிட்ட நீங்கள் இந்த சிபிஎஸ் ஒழிப்பு சம்பந்தமான அறிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நம்பி அந்த அறிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரும் பேசினார். எல்லாத்தையும் அறிக்கைகளும் வாங்கிக்கிட்டாங்க. திருப்பி அந்த வாங்கிக்கிட்டு இவ்வளோ வருஷம் கழித்து அது என்ன முடிவுக்கு வந்ததுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் தெரியாத முன்னாடி இவங்க திருப்பியும் சிபிஎஸ் ஒழிப்புக்கு வந்து ககன்தீப் சிங் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் திருப்பியும் ஒரு குழுவை போட்டிருக்காங்க. இந்த குழு வந்து தப்பான ஒரு வழிகாட்டுதல், இந்த குழுவே தேவையில்லைன்றது தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய கணிப்பு. ஏன்னு சொன்னால் எதற்காக அந்த குழு, அவங்களுடைய செயல்பாடு என்ன, எதற்காக அந்த குழு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்டது? இதில் வந்து சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்தால் அரசு ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சாதகமா பாதகமா, அரசாங்கத்துக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு ஆராயறதுக்காக ஒரு குழுவை வந்து போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 10/2/2016 19/2/2016 வரைக்கும் அன்னைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க தலைமையில் 10/2/2016 19/2/2016 வரைக்கும் 10 நாள் ஒரு போராட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக எங்களோடு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கம், எங்களோடு இருக்கக்கூடிய துறைவாரி சங்கம் தொடர் போராட்டம் 10 நாள் நடத்தினீங்க. மாவட்ட தலைநகரில் மறியல், தர்ணா போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், இதே கோரிக்கைகள் தான். இதே வேற எந்த புது கோரிக்கை ஒன்றுமே கிடையாதுங்க சார். இந்த கோரிக்கைக்காகவே நாங்கள் நடத்துகிறோம். அன்னைக்கு சட்டமன்றம் இப்போ நடக்கிற மாதிரியே அன்னைக்கு சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து நீதிபதி கோர்ட்டில் வந்து வழக்கறிஞர் பார்க்குறாரு. லாஸ்ட்டு 3 நாள் நாங்கள் வந்து காத்திருப்பு போராட்டமாக மாற்றிட்டோம். அப்போ தான் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்துறது இந்த கோரிக்கைக்காக அப்படின்னு முடிவெடுத்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நீதிபதி கோர்ட்டில் வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போது நீதிபதி சொல்கிறாரு, அரசு தரப்பு வழக்கறிஞரும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு. அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு, ஒரு 15% எம்ப்ளாயீஸ் தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீதிபதி சொல்கிறாரு, இல்லை நான் வர வழியில் கார்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 100% அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கேயே சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ராத்திரி பகலாக அங்கே இருக்கிறாங்கப்பா, அவங்களுடைய கோரிக்கையை தீர்த்து வைக்கிறது தானே நியாயம் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் மறுப்பு சொன்னதுக்கு நீதிபதி சொல்கிறார். அதையும் இது பண்ணாமல் போராட்டங்கள் தீவிரமாவது எந்த பதிலும் அரசாங்க தரப்புலேருந்து வரல. நாங்களும் காத்திருப்பு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரல. 19ஆம் தேதி வரைக்கும் 10ல் தொடங்கினது 19ஆம் தேதி தீவிரமாக ஆயிடுச்சு. நிறைய உடல் சுகவீனம் ஏற்பட்டு எல்லாருமே ஆமாம் அங்கேயே இருக்கிறது, கொசுக்கடி, மயக்கம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போராட்டம் தீவிரமாகுது. அன்னைக்கு 19ஆம் தேதி சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தை நிறைவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறவங்க தொலைக்காட்சி செய்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி யூட்டன் அடித்து திருப்பி சட்டமன்றத்துக்கே வராங்க. 19/2/2016 வந்தவங்க சட்டமன்றத்தில் 110 விதி அறிவிப்பின் கீழே சில அறிவிப்புகள் 11 அறிவிப்புகளை கொடுக்குறாங்க. இன்னைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு அந்த போராட்டத்தை வலியுறுத்தி 11 அறிவிப்புகள் 10 நாளில் நடைபெற்ற போராட்டம் 19ஆம் தேதி அவங்க 110 விதியில சட்டமன்றத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து திருப்பி வந்து சிறப்பு அமர்வா 110 விதியில அறிவிப்பை கொடுக்குறாங்க. அன்னைக்கு தான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசாங்கத்தினுடைய அகமாகவும் முகமாகவும் இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு சூழ்நிலை நிதி நிலைமை இப்படி இருக்கு. அவங்களுக்கு எதிர்வரக்கூடிய ஊதிய குழு இவங்களுடைய ஊதியத்தை நிர்ணயம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அன்னைக்கு தான் வந்து ஊதியத்தை 40,000 50,000 ரூபாய் அந்த ஓய்வு பெற்று போகக்கூடிய அந்த ஊதியத்தை உயர்த்துறாங்க. 2 பேருக்கும் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதிர்வரக்கூடிய ஊதிய குழு இதெல்லாம் பரிசீலிக்கும். மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் எல்லாத்தையுமே பரிசீலிக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, காலி பணியிடத்தை நிரப்புவோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா சிபிஎஸ் ரத்துக்கு சாந்தா சீலா நாயர் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அன்னைக்கு 19
3/2/2016 குழு அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்ணுறாங்க, சாந்தா சீலா நாயர் அன்னைக்கு கால்நடை துறையினுடைய செயலாளர். அவங்க துறையும் பார்த்துக்கிட்டு இந்த துறையும் கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 4-5 மாதம் தொடர்ந்துட்டு நான் இதில் கண்டினியூ பண்ண என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ரீதர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தலைமையில் அந்த குழு மாறுது. அந்த குழு ஏறக்குறைய ஒரு 9 மாதங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஏறக்குறைய 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அரசாங்கத்தினுடைய அந்த அறிவிப்பை அதுக்கப்புறம் 16 வருஷத்துக்கு மேலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தவறிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவர்கிட்ட ஸ்ரீதர் குழு அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. இப்போ அந்த புதிய பென்ஷன் திட்டம் ரத்து சம்பந்தமான தீர்வுக்கு கோரிக்கைக்கு குழு அமைச்சாச்சு. குழு நிறைய டைம் எடுத்து அறிக்கையும் ஃபைனல் பண்ணியாச்சு. அந்த அறிக்கையை முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட 18வது வருஷம் கொடுத்தாச்சு. இப்போ திருப்பி எதுக்கு இன்னொரு குழு போடுறீங்க? இது ஏமாற்று வேலைன்னு நாங்கள் சொல்கிறோம். இது ஏமாற்று வேலை. இப்போ ஃபைனல் பண்ணிவிட்டு அப்போ தான் இந்த ஓய்வு பெற்ற ஒரு ஸ்ரீதர் ஐஏஎஸ் கொடுத்ததுலேருந்து இப்போ ககன்தீப் சிங் பேடி கொடுத்த அந்த அறிக்கைக்குமான என்ன வேறுபாடு? அதே தான். அதை வந்து இவங்க வெளிப்படையான ஒரு அறிக்கையை இதில் நல்லதா கெட்டதா தீர்வு செய்ய முடியுமா செய்ய முடியாதா வெளிப்படையாக சொல்லிட்டாங்கனாலே போதும். அதுக்காக இன்னொரு குழு தேவையில்லைன்றது எங்களுடைய இந்த இன்னொரு குழுன்றதே ஒரு மடைமாற்றம் நகர்த்துறாங்க. இது வந்து அரசு ஊழியர்களை காலம் தாழ்த்தும் நீதி, மறுக்கப்பட்ட நீதி, அதுதான் இதுக்கு பேர். அப்போது இது ஒன்றுமே பண்ண முடியாது பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த குழுவாக நாங்கள் வந்து பார்க்குறோம். தேவையில்லை, குழு அறிக்கை முடிச்சாச்சு. இது வந்து நடைபெற்றது 2021 இந்த ஆட்சி அமைந்த உடனே நடைபெற்றது. இப்போ இந்த 18லயே குழு அறிக்கை இல்லை, அது 2000 அமைய ஜெயலலிதா கடந்து இப்போ இந்த ஆட்சி 21 ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன் உங்களை சந்திக்கிறாங்க. இந்த 7/5/21 ஆட்சி அமைக்கிறாங்க. 27/8/2021 பேச்சுவார்த்தைக்கு எழுத்துப்பூர்வமான கடிதத்தை கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. நான் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறேன். திருப்பியும் அந்த குழு புதிய பென்ஷன் திட்டம் ரத்து சம்பந்தமான அறிக்கையை உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதையும் ஒரு தேதி நிர்ணயம் பண்ணி 13/9/2021 கொடுக்குறாங்க. அந்த தேதியில் கொண்டு போய் நாங்கள் அந்த குழுவோட உட்காந்து பேசி அறிக்கையும் நாங்கள் கொடுக்குறோம். முதல் ஆண்டுலேயே முடிச்சிருச்சு. ஆனால் இப்போ இறுதி ஆண்டு வரைக்கும் இப்போ வந்தாச்சு. இல்லை, அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய முறை முயற்சி பண்ணியிருப்பீங்க. நிறைய முறை பேச்சுவார்த்தை, போராட்டம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் இன்றைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் வேற எந்த பொது சங்கங்களும் கொடுக்க முடியாத அளவுக்கு மனுக்களை கொண்டு போய் அழுத்தம் கொடுத்துருக்கோம். இல்லை, அந்த குழு என்ன சொல்றாங்க? 21 அமைக்கப்பட்டு இப்போ ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் பல கட்ட போராட்டம் நடத்துறீங்க, பல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அரசு தரப்பில் என்னதான் பதில் சொல்றாங்க? மௌனமா இருக்காங்களா? இல்லை ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட? முதலமைச்சர் பரிசீலிப்பார். இதே சொல்லிருக்காங்களா? 21 சொல்லிருக்காங்க. இதை விட இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா 13/2/2024 அன்னைக்கு முத்துசாமி அமைச்சர், மாண்புமிகு ஏவா வேலு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் 3 அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. திருப்பியும் அதே பேச்சுவார்த்தைக்கு இப்போ நாங்கள் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக போராடிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. பேச்சுவார்த்தைக்கு போகிறோம். அந்த பேச்சுவார்த்தையிலையும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஒன்று இப்போ நடந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை 13/2/2024 கடந்த ஆண்டு நடைபெறுகிறது. மீண்டும் 3 அமைச்சர்களை விட்டு இன்னொரு மாண்புமிகு கயல்வெளி அமைச்சரை போட்டு இதுக்கும் ஒரு குழுவை போடுறாங்க. 4 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒரே புரியாத ஒரு புதிராக இருக்குது. அப்போது அந்த சாந்தா சீலா நாயர் தலைமையில் போடப்பட்ட புதிய பென்ஷன் திட்டம் ரத்து சம்பந்தமான அந்த குழு அறிக்கையை முடித்து கொடுத்ததுக்கும் இந்த கவர்மெண்ட்டு என்ன நடவடிக்கை எடுக்குது, இப்போ ஏன் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சரி விடுங்க. இவங்க தலைமையிலேயே 7/5 ஆட்சி அமைஞ்ச பின்னாடி 21க்கு பின்னாடி 24 13/2 3 அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அவங்க தான் கூப்பிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனோம். அவங்ககிட்டையும் இதுவே காலி பணியிடம் நிரப்புவது, மதிப்பூதியம் தொகுப்பூதியம் ஊழியர்களுக்கு உண்டான பிரச்சனைகள், சிபிஎஸ் ரத்து சம்பந்தமான கோரிக்கைகள், இவங்ககிட்டையும் பேச்சுவார்த்தை ஏறக்குறைய 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அப்போது அவங்களும் சொல்கிறாங்க, இந்த கோரிக்கையை கொண்டு போய் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொடுப்போம், கண்டிப்பாக இதில் ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த முடிவும் இதுவரைக்கும் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சரிடம் கொண்டு சேர்த்தார்களா? அந்த கேள்வி எங்களுக்கு பார்த்தாரா? எங்களுக்கு இயல்பாக எழுவது தானே. அதை தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு மாண்புமிகு அமைச்சர்களும் இவ்வளவு செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றீங்க, நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரோம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோன்னு சொல்கிறீங்க. இதுவரைக்கும் இந்த 4 வருஷத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டதா இல்லையா? இது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது.
இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை தெரிஞ்சது போல இருக்காங்களா? இது ஒரு பெரிய மர்மமா. அரசு ஊழியர்களோட போராட்டம் தெரியாமல் இருக்க இருக்கக்கூடிய நிலையில் முடியாது. முதலமைச்சர் இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சி அது தலைவரா வாய்ப்பே இல்லை. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது உங்களை தேடி தேடி வந்து சந்தித்து வாழ்த்து தெரிவித்து ஆதரவு தெரிவித்தார். ஜாக்டோ ஜியோ போராட்டம் 18 நடக்குது. எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. 3 நாள் 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம். எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நம்ம முன்னோர்கள் போராடி பெற்றுக் கொடுத்து அந்த கோரிக்கையை வாங்கி கொடுக்கணுன்ற அடிப்படையில் 3 நாள் நம்மளுடைய உடம்பை வருத்தி சாப்பாடு இல்லாமல் அப்படி அந்த ஒரு போராட்ட காலத்தில் இருக்கிறதுன்றது எவ்வளோ வேதனையான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ இஷ்யூவில் எவ்வளோ கடுமையான இஷ்யூன்றது உங்களுக்கு தெரியும். 2வது நாள் காத்திருப்பு 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் 2வது நாள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டைமே என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் நானும் அந்த போராட்ட காலத்தில் இருக்கேன். 72 மணி நேர போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் நான் இருக்கேன். தன்னுடைய படைகள் உறுப்பினர்களோட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக களத்துக்கே வந்தார். தேடி ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடக்கும்போது களத்துக்கு 2வது நாள் இரவு 9:45க்கு வராரு. ஏன்னா அப்படியே ஃப்ளாஷ் பத்திரிக்கையெல்லாம் வரும் இல்லைங்களா, அவ்வளோ எங்களால் முடியல அப்படின்னாலும் எழுந்து உட்காரோம், நாங்கள் அந்த கஷ்டத்தில் உட்காரோம். அப்போ அவர் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பாதீங்க, நீங்கள் போராட்டத்தை முடிச்சுக்கோங்க, இந்த கல்லில் நாரை உரிக்க முடியாது, அடுத்த கவர்மெண்ட்டு நம்ம தான் வரோம், அந்த கவர்மெண்ட் வரும்போது நிச்சயமாக நீங்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்றும் இல்லாமல் வந்த உடனே நிறைவேறும். இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் முகமுகமாக சொன்ன வார்த்தை. முகத்தோடு முகமாக 2வது நாள் போராட்ட காலத்தில் 2018வது வருஷத்தில் இரவு 9:45 மணிக்கு எங்களிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு வாக்குறுதி, நேருக்கு நேராக சொன்ன ஒரு வாக்குறுதி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நேருக்கு நேராக சொன்ன வாக்குறுதி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மொதல் கையெழுத்து சிபிஎஸ் ரத்து கையெழுத்து கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சந்திச்சோம். அப்போ இந்த வாக்குறுதி கொடுத்தேன். தேர்தலுக்கு கொஞ்ச நாள், தேர்தல் அறிவிக்கிறதுக்கு தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முதல் கையெழுத்து போடுவோம். முதல் கையெழுத்தாக நிச்சயமாக சிபிஎஸ் ரத்து பண்ணக்கூடிய கையெழுத்தை கண்டிப்பாக போடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப நம்பி தான் அந்த தேர்தல் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பின்னாடி 4 வருஷமாக இப்போ நாங்கள்லாம் வெறுக்கிற மாதிரி 4 வருஷம் நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப வெறுத்துட்டேன் சார். 13/4 நிதிநிலை கடைசி நிதிநிலை அறிக்கை இந்த அரசாங்கத்தினுடைய வாய்ப்பு இல்லை. கடைசி நிதிநிலை அறிக்கை சரி, இவ்வளோ நாள் பணம் இல்லை, கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த கடைசி நிதிநிலை அறிக்கையிலையாவது சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே கூப்பிட்டாங்க, 2 ஜாக்டோ ஜியோவை கூப்பிட்டாங்க, போட்டோ ஜியோவை கூப்பிட்டாங்க, எல்லா சங்கங்களையும் கூப்பிட்டாங்க. 13/4க்கு வந்து நிதிநிலை அறிக்கை வாசிக்க போகிறோம், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்க்குற அளவுக்கு கோரிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியோடு நீங்கள்லாம் போங்க, நீங்கள் மகிழ்கிற அளவுக்கு நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு இதெல்லாம் முதலமைச்சர் நேருக்கு நேராக 13 இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி சொன்னது. ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கையில் பண்ணும்போது பார்த்தோம்னா எந்த அறிவிப்பும் வரல. சரண்டர் பிடித்தம் இருந்தது, அந்த அரசாங்கமே பண்ணிட்டு போனாங்க. இந்த அரசாங்கம் வந்தால் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க கொரோனா வைரஸை காட்டி. இந்த அரசாங்கம் வந்து இந்த கடைசி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையாலையாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா 1/4/2026 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப புரியல சார். எனக்கு எப்படின்னா ஜனவரியில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க, இப்போயே பூத் கமிட்டி அப்படி இப்படிலாம் போட்டு அவங்க வியூகம், எந்த கட்சி யாரோட கூட்டமைப்பு இதெல்லாம் இருக்குது, அது அவங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் சொல்லலை. 1/4/2026னா ஜனவரியில் அநேகமாக பிப்ரவரியில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்துடும். மே மாதம் தேர்தல் நடக்கும். எவ்வளோ முரணாக இருக்குது இந்த அறிவிப்பு. மே மாதம் தேர்தல் வரும். தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை இவங்களே நமக்கு யார் வந்தாலும் இவங்களே வரணுன்றது தான் எங்களோட ஆசை. ஆனால் அதுக்குண்டான வாய்ப்போ சாத்தியக்கூறோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியலன்றது தான் எங்களோட வருத்தம். அப்போது 5வது மாதம் தேர்தல் நடக்கும், ஆட்சி மாற்றம் வரும், இல்லை இவங்களே கூட இருக்கலாம். ஆனால் ஒரு முரண்பட்ட கேள்வி என்னென்னா 26வது 4வது மாதத்தில் இவங்க தேர்தல் நடத்தை விதி தேர்தல் தேதி சொல்லிட்டா இவங்க இருக்க முடியாது. அப்ப எப்படி ஒரு காபந்து அரசாங்கம் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட எப்படி இப்படி ஒரு அறிவிப்பை விடுறாங்க? இது தவறு இல்லையா?
அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்க கடமை. எப்படி நீங்கள் இது தொடர்பாக இது நாங்கள் இந்த இந்த நீங்கள் குறிப்பிட்ட அறிவிப்பு பத்திரிகையாளர்களிடம் கடும் விமர்சனங்களை உருவாக்கியது. நாங்களே நிறைய கருத்துக்கெல்லாம் கூட பதிவு செய்யும். ஏன்னா இவ்வளோ நகைமுறைனா இருக்குது 26 காபந்து அரசாங்கம் இதை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு. அப்போ முதலமைச்சருக்கு இதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியான ஆக்சஸ்ல இல்லையா, இல்லை இது திட்டமிட்டு நடத்துகிறார்களா? இது திட்டமிட்டு நடத்துகிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படின்னா இலவசம் மட்டுமே நம்பி இருக்கிறாங்களோ ஒரு பெரிய கனவுல, அது அப்படிதான். ஏன்னா கடந்த அரசாங்கம் அப்படிதான் சொன்னாங்க. ஒரு பெரிய கனவோட ஒரு உரிமை தொகை கொடுக்குறோம், இலவச பஸ்ஸு கொடுக்குறோம், அந்த மாதிரியான ஒரு பெரிய இதில் இருந்து நமக்கு மக்களுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய ஓட்டே நமக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது நினச்சிருந்தா அது தவறு. ஏன்னா இவங்க அப்பாவுக்கும் அதனுடைய அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 16 லட்சம் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும், ஒரு வீட்டுக்கு 4 பேர் அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பங்கள் சுற்றம் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக 1 கோடி வரும். இதை எப்படி இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்றது நமக்கு தெரியல. அதான் நான் ஒரு கணேசன் கிட்டே இதே கேள்வி கேட்டேன். 1 கோடி வாக்குகள் உள்ள ஒரு அமைப்பு நம்ம நிர்பந்திக்கலாம், ஆனால் இதான் ஃபேக்சுவல். அப்போ நீங்கள் வந்து போட்டா போடுங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நீங்கள் உறுதியாக எங்களை தான் போடுவீங்கன்னு நம்புறாங்களா? இல்லை இவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இது அப்படி ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்தால் இது தப்பான ஒரு கருத்துன்றதை நாங்கள் வந்து பதிவு பண்ண கடமை. இப்போ கடைசியா இந்த போராட்டம் நீங்க பேசுற இந்த நொடியும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க முடிச்சுட்டு போராட்டத்துல கலந்துக்க போறீங்க. இப்ப திருப்பி இங்க முடிச்சிட்டு நான் போராட்டத்துல போய் தான் முடிச்சு வைக்க போறேன். இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை அது அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இன்னமும் இருந்தாலும் முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவிக்கலாம், அறிவிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நாங்க அந்த எதிர்பார்ப்புல இன்னமும் இருக்கிறீங்க. நீங்க 4 நாட்கள் இருக்கிறது, அறிவிக்கலாம் ஒருவேளை அப்படின்னு. எப்படி இருக்கிறோன்னா, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் நேற்று ஒரு ஓய்வூதியர்கள் நேற்று ஒரு போராட்டம் அந்த கமிஷனர் அலுவலகத்தை நோக்கி போராட்டம் நடத்தினாங்க. 80 நாளுக்கு முன்னாடி அவங்க 2000 ரூபாய் தான் சார் அவங்களுக்கு ஓய்வூதியம். சத்துணவு அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 2000 தான் ஓய்வூதியம். அந்த 2000 ரூபாய் ஓய்வூதியத்தில் எப்படி குடும்பம் நடத்துறது, இன்றைக்கி விற்கக்கூடிய விலைவாசியின் புள்ளியின் அடிப்படையில் எப்படி நடத்துறதுன்னு அது நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டாம், தெரியும். இதையும் தாண்டி ஒரு 60, 70 வயசு 80 வயசில் இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அனாதையாக இருக்கிறவங்க, கோயிலில் போய் புளிசாதம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கை காலத்தை, ஏன்னா குழந்தைங்க இல்லைன்னா அவங்க அனாதையாக தான் இருப்பாங்க. அவங்க எந்த விதமான சமூக பாதுகாப்பும் இல்லாதவங்க நேற்று ஒரு 3000 பேருக்கு மேலே கிளம்பி வந்துட்டாங்க. 80 நாளுக்கு முன்னாடி கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க கூட்ட முடிவின் அடிப்படையில் கடிதம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒன்லி ஓய்வூதியம், இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையான 7586 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட் அறிவிப்புப்படி. இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா 7வது ஊதிய குழுவில் அறிவிப்பின்படி 2.57 காரணியை வச்சு கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஒரு 7000 8000 எங்களுக்கு வரும். அந்த ஊதியத்தையும் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, சத்துணவில் அங்கன்வாடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓய்வூதியமும் 2000 ரூபாய் ஓஏபி மாதிரி எங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தாங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க சார், அந்த போராட்டத்தையும் நான் தான் நேற்று துவக்கி வச்சேன். அந்த வயசானவங்களை கண்டிப்பாக இந்த இடத்துல அசம்பலே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அங்கிருந்து தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வராரு. அவர் வர வழியில் யாருமே போராட்டமோ இல்லை வயசானவங்களையோ அந்த மாதிரி வந்து போராட்ட காலத்தில் பார்க்கக்கூடாதுன்ற முடிவின் அடிப்படையில் அந்த வயசானவங்களை அங்கங்கே தடுத்து நிறுத்துகிறாங்க. போராட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. வந்த உடனே பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறாங்க. இப்படி ஒரு சூழல் நடக்குது. அதுக்கு முன்னாடி நாள் மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் அதுக்கு பக்கத்துக்கு அலுவலகத்தில் நடக்குது. மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. குண்டுக்கட்டா அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கூட கேட்காம அடிக்கிறது, விரட்டுறது, குண்டுக்கட்டா தூக்கிட்டு போகிறது, இப்படி ஒரு போராட்டம் நடக்குது. நேற்று மதியம் நந்தனம் அலுவலகத்தில் வந்து கருவூல ஆணையர்கிட்ட நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ், இது ஒரு பெரிய ஹம்பக்கு, நாங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் எங்களுடைய ஒப்புதல் இல்லாமையே 300 ரூபாய் பிடிக்கிறாங்க. அதாவது வந்து கேஷ்லெஸ் திட்டம், மருத்துவ காப்பீடுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. எங்களுக்கு இதில் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. இதில் வரக்கூடிய ஜூன் மாதம் 25ஆம் தேதியோடு அது முடியுது. எங்களுடைய கருத்தை கேட்டு முடிவு பண்ணுங்க.
எங்களுடைய வயசான பெற்றோர்களுக்கு அதில் அனுமதி கிடையாது, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுமதி கிடையாது. 25 வயசுக்கு மேலே பையனுக்கோ மேரேஜ் ஆகுனாலும் அதில் அனுமதி கிடையாது. காப்பீடு திட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸு அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. கண் அறுவை சிகிச்சைக்கு 30,000 ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னா 12,000 கொடுக்குறாங்க. மாதம் 300 ரூபாய் நாங்கள் 4 வருஷத்துக்கு கட்டுறோம். இதில் எந்த பெனிஃபிட்டும் எங்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு இன்றைக்கி வந்து கருப்பை வாய் புற்றுநோயிலேருந்து மார்பக புற்றுநோயிலேருந்து இன்றைக்கி உணவு முறை கலாச்சாரம் மாறி போயிருக்கு, நிறைய நோய்கள் இருக்குது. அதில் 2,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது. கவர்மெண்ட்டுக்கும் அந்த கார்பரேட் மருத்துவமனைகளுக்கும் பங்கீடு தொகையாக வருஷத்துக்கு 2,000 ரூபாய் கிடைக்குது. இதுலேயும் எந்த பெனிஃபிட் இல்லைன்னு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போராட்டம் நடக்குது. அனுமதி இல்லைங்கிறாங்க, மறுக்கிறாங்க, காவல்துறையை விட்டு மடக்கிறாங்க, கடைசி நேரத்தில் வந்து அனுமதி ரத்துன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்ன தேர்தல் கால வாக்குறுதியை 10 நிமிஷம் நேருக்கு நேராக பேசிட்டு ஒன்றும் வேண்டாம் 10 கோரிக்கை வைக்கிறோமா, 2 கோரிக்கை, இது எங்களால் முடியும், இது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் குறைந்தபட்ச ஒரு தெளிவை கூட இந்த அரசாங்கம் தர மறுக்கிறது அப்படின்றது அவங்களுடைய ஆதங்கமாக இருக்கு. குறைந்தபட்சத்தை கேட்கறதுக்கு கூட முதலமைச்சர் தயாராக இல்லை. இதுவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்க இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. 2003 எஸ்மா வழக்கில் 1,70,70,000 பேரை ஒரே ஆணையில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவங்க கூட அந்த டிஸ்மிஸ் பண்ண பின்னாடி 2004 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 விளைவுகளை சந்தித்தது, பெரிய விளைவுகள். தமிழ்ச்செல்வி, நீங்கள் சொன்னீங்க நிறைய எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டு இருந்தோம், ஆனால் இந்த ஆட்சியே முடிய போகும் தருவாயிலும் இல்லை, முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ இவையெல்லாம் கடந்து தற்போது போராட்ட களத்திற்கு இது புதிதல்ல, இப்போதும் களத்திற்கு வந்திருக்கீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் அப்படின்னு ஏறக்குறைய அனைத்து அரசு ஊழியர்களுமே கடுமையான அதிருப்தியில் இருப்பதை உணர முடிகிறது. மீண்டும் மீண்டும் முன்வைக்கின்ற வாதம் என்பது நாங்கள் புதுசாலாம் ஒன்றும் கேட்கல, இது நீண்டகால கோரிக்கை, நீங்கள் தருகிறேன் செய்கிறேன் என்று சொன்னதை தான் நாங்கள் மீண்டும் இன்று கேட்குறோம். அப்போ இது ரொம்ப ஒரு மாதிரி பட்டவர்த்தனமான ஒரு ஏமாற்றும் விஷயமாக தான் நம்ம அது பார்க்க முடியுது. ஜெனியூனாக இந்த விஷயம் அப்படி தான் பார்க்குறோம். இப்போ இறுதியாக முதலமைச்சரை நோக்கி உங்களோட கோரிக்கைகள் அல்லது நீங்கள் உங்களோட கோரிக்கைகள் எக்ஸிஸ்டிங் கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, இப்போ அதால் அது செயல்படுத்தப்படவில்லை என்ற இடத்துல என்ன பாதிப்புகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கூட நான் கேட்குறேன். பாதிப்பு இப்போ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கூட தேர்தல் கால வாக்குறுதி 308 அவங்களுக்கும் எதுவும் பண்ணலை. எங்களுக்கு தான் பண்ணலைன்னா அவங்களுக்கும் பண்ணலை. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் தேர்தல் வாக்குறுதியில் அந்த வாக்குறுதி எண் 308 ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் 70 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா 10% கூடுதலாக கொடுக்குறோம், 80 வயசுக்கு மேலே போச்சுன்னா 20% கூடுதலாக கொடுக்குறோம். அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஏன்னா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அந்த வாக்குறுதி கூட இன்னைக்கு வந்து எதுவுமே நிறைவேற்றலை. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய பென்ஷன் திட்டமும் ரத்து பண்ணலை, ஓய்வு பெற்றவர்களுக்கும் பண்ணலை, காலி பணியிட பணிகள் சொன்னார். இதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் பிரதானமான கோரிக்கை இல்லையா? பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் தான் ஒரு பிரதானமான கோரிக்கைகள். புதிய பென்ஷன் திட்டம் ரத்து பண்ணுறதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. எப்படி இழப்புன்றீங்க? ஏன்னா நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால தான் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் காலம் கடத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு தரப்போட விளக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இதற்கு சம்மந்தமே சொல்லுங்களேன், எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் எப்படி சொல்கிறேன்னா, தமிழக அரசு ஊழியர்கள்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் 1/4/2003 தாம் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 10% ஊதியத்தில் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ வந்து பிடிச்சிக்கிட்டு பிஎஃப்ஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று ஆணையத்தில் 1/4/2003 எல்லா ஸ்டேட்டும் மெம்பர் ஆகியிருக்காங்க. அது ஒரு நிறுவனம் பிஎஃப்ஆர்டிஏ. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் அந்த பிஎஃப்ஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று ஆணையத்தில் உறுப்பினர் ஆகலை. என்ன காரணம்? முதலமைச்சரும் ஒத்துக்கிட்டாரு, மக்கள் நலத்திட்டத்துக்கு அந்த பணம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 20 வருஷமாக அந்த பணத்தை எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது என்னென்ன மக்கள் நலத்திட்டம் இருக்கோ, குறிப்பாக கிடையாது, என்னென்ன மக்கள் நலத்திட்டம் இருக்கோ அந்த நலத்திட்டத்துக்கு எடுத்து பண்ணுறாங்க. நாங்கள் மறுக்கலை, எடுத்து பண்ணுங்க. எல்லாரும் ஒரே நாளில் பணி ஓய்வுக்கு போகிறதில்லை. அவங்க பணி ஓய்வுக்கு போகும்போது அவங்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு பயனளிப்புள்ள பென்ஷன் திட்டத்தை கொடுத்து ஓய்வூதியத்துக்குள்ளே கொண்டு வாங்க, அது சமூக பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி 32,000 கோடி ரூபாய்
தமிழ்நாடு 6.25 லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய புதிய பென்ஷன் திட்டம் மூலமாக பிடிக்கப்பட்ட பணம் 32,000 கோடி ப்ளஸ் 32,000 கோடியை கவர்மெண்ட்டு போடணும். இன்னைக்கு இப்பயே இவங்க வந்து நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே சொன்னோன்னா ஊதியமாக 18.6% நாங்கள் கொடுக்குறோம், ஓய்வூதியமாக 8.5% போயிடுது. இதுவே அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி சுமையாக இருக்குது அப்படின்னு இவங்க வாதம். இப்போ நிதிநிலை அறிக்கையில் இவங்களுடைய வாதம் 181 பக்கம் நிதி அறிக்கையை வாங்கி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், வாதமாக வைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, அந்த 18.6%ல் தான் முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் வராங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க, ஐஏஎஸ் வராங்க, ஐபிஎஸ் வராங்க. இன்றைக்கி டி குரூப் ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க, சி குரூப் ஃபுல்லாக மதிப்பூதியத்திலையும் தொகுப்பூதியத்திலையும் கான்ட்ராக்ட்லேயும் அவுட் சோர்சிங்லையும் ஒரு கொத்தடிமை வாழ்க்கையில் போட்டிங்க. இன்றைக்கி ஒரு அலுவலகத்தில் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னா இருக்கும், ஆனால் நீங்கள் போய் வேணால் பாருங்கள், அவங்கெல்லாம் காலமுறை ஊதியத்தில் இருக்க மாட்டாங்க, ஓய்வூதியத்திலே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பணம் 18.6%, 8.5% யாருக்கு போகுதுன்னா, எங்களுடைய வாதம் 70% பணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் போகுது. ஒரு சி குரூப் டி குரூப் ஊழியர் வாங்கக்கூடிய ஊதியம் போல ஒரு ஐஏஎஸ் வாங்கக்கூடிய ஊதியத்தில் 10-15 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் இது அரசாங்கம் சொல்லக்கூடியது தவறான ஒரு கருத்து, நிதிநிலை அறிக்கையில் தவறான கருத்து. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு பொருளாதாரம் நிதித்துறை வளர்ச்சி பாதையில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாமே போட்டுட்டு கடைசியில் நிதிநிலை அறிக்கையில் ஒரு 41,986,063 கோடி ரூபாய் பற்றாக்குறை பட்ஜெட்டை போடுறாரு. அரசு ஊழியர்கள்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் 6 மாதத்துக்கு ஒரு முறை தொழில் வரியை பிடிக்கிறாங்க, இன்கம் டேக்ஸு வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸில் மாதம் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 16 லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கிட்ட ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி, அது எந்த கணக்கில் வருதுன்னு தெரியல, பிடிக்கிறாங்க. இதில் பூகம்பமோ நிலநடுக்கமோ அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நாங்களே மனமோ வந்து ஒரு நாள் ஊதியத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். இதையெல்லாம் மீறிட்டு இவ்வளோ அரசாங்கத்துக்கு மக்கள் நலத்திட்டத்தை செய்யக்கூடிய அறிவிக்கிறது மட்டும்தான் சார் அவங்க அறிவிக்கிறாங்க. இதை கொண்டு போய் ஆள் இருக்கிறாங்களோ யார் சேர்க்குறாங்க? நாங்கள் தான் சேர்க்குறோம். ஒன்றும் இல்லை சார், 2 நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருவாய் கிராம உதவியாளர்கள் இப்போ பெண் ஊழியர்கள் நிறைய வந்துட்டாங்க. இன்றைக்கி காலி பணியிடம் நிரப்புறதுல கவர்மெண்ட்டு காட்டின சுணக்கத்தினால ஒரு உயர் அதிகாரி கீழ்நிலை ஊழியரை ஆக்குவர்டான வார்த்தையில் பேசுகிறாங்க. அதை தாங்க முடியாத அந்த ஊழியர் விஷமருந்து தற்கொலை முயற்சிக்கு போயிட்டாங்க. 6 நாள் ஐசியூவில், இது முந்தா நாள் தான் சார் பாடி அடக்கமாச்சு, 6 நாள் ஐசியூவில் இருக்காங்க, இறந்துட்டாங்க. இப்போ அந்த பணியிடத்துக்கு இன்னொரு ஊழியர் கம்பல்சரி இருந்தால், காலமுறை ஊதியத்துக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. காலி பணியிடத்தினுடைய தேவை நிறைவேற்றுறதில்லை. இதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் படித்த இளைஞர்கள் 1 கோடி பேர் பதிவு பண்ணி வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் இவங்க சொன்னாங்க 4 லட்சம் பணியிடம் காலி பணியிடம் நிரப்புறேன்னு சொன்னாங்க. காலமுறை ஊதியத்துக்குள்ளே இதுவரைக்கும் 1 லட்சம் பணியிடங்கள் கூட இவங்க வந்து நிரப்பலன்றது எங்களுடைய வாதமாக இருக்குது. அதை முறைப்படி நீங்கள் நிரப்பணும். இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, பொது சுகாதாரத்துறையில் படித்த அங்கன்வாடியில் படித்த ஊழியர்கள் 4 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. 3000க்கு மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. படிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க, பணியிடத்தை நிரப்ப மாட்டேங்கிறாங்க. யாரையாவது 2 பேரை கோர்ட்டில் கேஸை போட வைக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு. ஸோ அதை காட்டி எல்லா துறைக்கும், இது நான் சொல்கிறது ஒரு துறை இல்லை, இந்த நீதிமன்ற விவகாரங்களை திட்டமிட்டு நடத்தப்படுதுன்னு சொல்கிறீங்க. நீதிமன்றத்தை அந்த வழக்கை காட்டி அந்த வழக்கை காட்டலாம், இவங்களே உருவாக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நீதிமன்ற வழக்கை 4 வருஷத்துக்கு நீட்டிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கம் நினைச்சா இல்லை. அரசாங்கம் விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து சரி செஞ்சுட்டு முடியும். ஆனால் எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வந்தாலும் அதுக்கு ஒரு மேல்முறையீடுக்கு அரசாங்கம் போகிறாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு இதுதான் வேலையாக இருக்குது. மேல்முறையீடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஃபேக்டோ அதை செஞ்சுட்டு அரசாங்கம் போகணுன்றது தான் எங்களோட வாதம். அதே மாதிரி தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் 32,000 கோடி ப்ளஸ் 32,000 கோடி போட முடியாது. ஒத்துக்குங்க. 6.25 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரே ஒரு மைதான் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணி ஜிபிஎஃப் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டா
எல்லாரும் ஒரே நாள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட போகிறதில்ல. இன்னைக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, கூப்பிட்டு பேசுங்க. ஒரு 2 வருஷம் கழித்து கொடுக்குறேன், இல்லை 1 வருஷம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இருக்கிறோம், உடனடி செயல்படுத்தலாம் எதிர்பார்க்கல. இல்லை 20 வருஷமாக காத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 7500 பேர் இறந்த குடும்பங்கள் நடுத்தரவில் நிற்குது. இதை பண்ணிட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல. 7500 குடும்பத்துக்கு ஏதோ இந்த 7500 குடும்பங்கள் நிர்கதியாக இருக்குன்னா எனக்கு புரியல. அது யார் அவங்க? சிபிஎஸ் திட்டத்தில் 1/4/2003 மேலே பணிக்கு அமர்த்தப்பட்ட புதிய பென்ஷன் திட்டத்தில் பணிக்கு வந்தவங்க, பணி ஓய்வுக்கு பெற்று இல்லை பணி ஓய்வுக்கு போகாமல் இறந்து போனவங்க. 7500 பேர் 2003க்கு அப்புறமா 1/4/2003க்கு அப்புறம் 7500 பேர் இறந்துருக்காங்க. 35,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்க, இன்ன வரைக்கும் பண்ணலை. இந்த குடும்பங்களை என்ன பண்ண போறீங்கன்றது தான் எங்களோட கேள்வி. அப்படி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணி பயனளிப்புள்ள பென்ஷன் திட்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைசா கூட லாஸ் இல்லை. அந்த 32,000 கோடி அரசாங்கத்துக்கு ப்ளஸ்ஸாக கவர்மெண்ட்டுக்கு வரும். மக்கள் நல திட்டத்தை எடுத்து செலவு பண்ணலாம். இல்லை இவங்க அப்பா ஒரு 6வது ஊதிய குழு அப்பா பே கமிஷன் போடும்போது ஜிபிஎஃப்ல போட்டார். அதே மாதிரி சிபிஎஸ்ல இருக்கக்கூடியவங்க ஜிபிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஜிபிஎஃப்லேருந்து 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. பிஎஃப் ஆர்டிஏவும் இவங்களை ஏற்றுக்காது. 20 வருஷத்துக்கு கழிச்சு இந்த பணத்தை கொண்டு போய் இவங்களாலையும் போட முடியாது. இப்பயே கடனாளியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 10% போட்டு உடனடியாக பிஎஃப்ஆர்டிஏவும் கொடுக்காது. இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? அடுத்த கவர்மெண்ட் வந்தால் நிதி இல்லைன்னு காரணம் காட்டி அப்படியே தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் ஏன் வைக்கலன்றது இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப தெளிவான சான்றுகளோட உங்கள் கோரிக்கைகள் நிதிநிலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சான்றுகளோட பேசுகிறீங்க. போகிற போக்கில் சொல்ல ஒரு ஊழியர் சங்கத்தோட மாநில தலைவராக நீங்கள் போய் பேசிட முடியாது ஒரு நிகழ்ச்சியில், ஒரு ஒளிபரப்பில். அப்போ இதை அரசாங்கம், நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் அறியாமல் அப்போ தெரிந்தே தவறு செய்கிறார்களா? என்ன காரணம்னு கேட்குறேன். இது செய்யக்கூடாது என்ற மனநிலை என்ன காரணம்? இது செய்வதனால அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை, கூடுதல் மகிழ்ச்சி தான், கூடுதல் நீங்க பலன் தான் கொடுப்பீங்க. அதை மீறி செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்ல இவங்களுக்கு ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இல்ல யாரோ செஞ்சுட்டு போறாங்க, நாம ஏன் இதை எடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையாச்சு, அப்புறம் எப்படி உங்களை பகச்சுக்கிறாங்கன்னு கேட்கிறேன் நான். கண்டிப்பா இது செய்யக்கூடாதுன்ற முடிவோட இருக்கிறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போதும் நாங்க துறை சார்ந்த அமைச்சரை சந்திச்சீங்களா? நீங்க தங்கம் தென்னரசு அவர்களை பலமுறை சந்திச்சு என்ன சொல்றாரு? முதலமைச்சர் தான் முதலமைச்சர் எல்லாமே முதலமைச்சர் தான். எத்தனை குழு பேச்சுவார்த்தை நடந்தாலும் முதலமைச்சர். துறை சார்ந்த அமைச்சர் உங்களோட பொறுப்புன்னு கேட்டீங்களா? கேட்டுட்டோம், முடிவுக்கு கொண்டு வாங்க. 20 வருஷம் ஆயிப்போச்சு. நீங்க தான் இன்னைக்கு இந்த கோரிக்கைகள் ஆரம்பித்து இப்போது 20 ஆண்டுகளா பேசிட்டே இருக்காங்க. 1/4/2003 அனைத்து இந்திய அண்ணா திமுக அறிமுகப்படுத்தினாலும் அமுல்படுத்தியது திமுக அரசாங்கம் தான். இவங்க தான் முடிவுக்கு இவங்க கொண்டு வரணும். அதில் உங்களுக்கு முழு 90% பங்கு உங்களுக்கு இருக்கு, 100% பங்கு உங்களுக்கு இருக்குதுன்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள்கிட்ட நாங்கள் பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம், உரிய நேரத்தில் செய்வார். அந்த உரிய நேரம் மீறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்றதை நாங்க சொல்றோம். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்களே, இப்படியே நிலை நீடித்தால் 2026 எதிர்கட்சி தலைவராக தான் இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கூட விடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இருக்குதான்றதை நம்ம யோசனை பண்ணணும். இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அதீத நம்பிக்கையோட இருந்துடக்கூடாது. இலவசங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில இருந்துடக்கூடாது. அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நீங்கள் அறிவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் திறன்கள் அடிப்படையில், சக்தியின் அடிப்படையில், அது ஆசிரியர்களாகவோ அரசு ஊழியர்களாகவோ எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க நாங்கள் தான். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால்நடை துறையில் வெண்மை புரட்சி நடந்திருக்காது, வேளாண்மை துறையில் பசுமை புரட்சி நடந்திருக்காது, மீன்வளத்துறையில் நீல புரட்சி நடந்திருக்காது. எல்லா துறையிலும் அவங்கவுங்களுக்கு உண்டான பணிகளை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ எங்களை பகச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதா எங்களோட. அதை வைத்து தானே அரசாங்கம் நடக்கிறது, உங்களை வைத்து தானே அரசாங்கம் சொல்லிக்கிறீங்களா? முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அத்தனை புரட்சியும் நீங்கள் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் நீங்கள் எங்களை எல்லாரையுமே பகச்சுக்கிட்டு யாரை நம்பி ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கீங்க?
இது கண்டிப்பாக உதாரணமாக 2004 நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். உங்கள் அப்பாவினுடைய காலங்களை கூட நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை கூட நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். யாரை வேணால் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்கன்றது தான் எங்களுடைய காலி பணியிடங்கள் குறித்து. இப்போ உங்களுடைய அதாவது முதற் கோரிக்கை இதுவாது எங்களுக்கு குறைந்தபட்சம் பண்ணித்தாங்க அப்படின்னா நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க? இந்த ஓய்வூதிய திட்டம் தான் புதிய பிரதானமாக முன்வைக்கிறீங்க. ரத்து பண்ணணும். இது வாழ்வாதார கோரிக்கை, ஒரு சமூக பாதுகாப்பு. இது நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர். இன்னொரு விஷயம் சொன்னார், நிதி சார்ந்த கோரிக்கை, நிதி சாராத கோரிக்கை. நிதி சாராத கோரிக்கையை மட்டும்தான் நான் பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் நிதி சாராத கோரிக்கை என்பது என்ன இருக்கிறது புரியல. எங்களுக்குமே அது நிதி சாராத கோரிக்கை. அவர் எதுன்னு நாங்களும் கேட்குறோம். ஒரு பதில் எதை தொட்டாலும் நிதி வேண்டுமே. ஆமாம், எதுக்கு எடுத்தாலுமே நிதி வேணும். ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நிதி வேணும், பேப்பர் வாங்கணும்னா நிதி வேணும். முதலமைச்சரே ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ற புத்தகத்தையே அச்சடிக்கணும்னா நிதி வேணும். அப்ப நிதி இல்லாத கோரிக்கைனா எது அப்படின்னு முதலமைச்சர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுக்கணும். எங்களுக்கு அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம், புதிய பென்ஷன் திட்டம் வந்து நிதி சாராத கோரிக்கை. அது அரசாங்கத்தினுடைய கையில இல்லை. அவங்க பதிவு பண்ண வேண்டியது தான் அவங்களுடைய கடமையை தவிர எம்ப்ளாயிஸோட பணம் அது. கவர்மெண்ட் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? 32,000 கோடி 20 வருஷமா 10% பணத்தை போட்டுட்டு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன வாக்குறுதி தான் ப்ளஸ் 10% போட்டு நாங்கள் கொடுக்குறோன்ற நாம்ஸ் தான். அது எப்படி இவங்க கொண்டு போய் நிதி சார்ந்த கோரிக்கையில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புது கோரிக்கையாது. இவங்க வந்து புது கோரிக்கையில் சார், பழைய கோரிக்கையை கூட ஒன்று கூட கொடுக்கல. இது புது கோரிக்கை கிடையாது. குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டம் வந்து நிதி சார்ந்த கோரிக்கையில் முதலமைச்சர் சேர்க்கக்கூடாது. அது எம்ப்ளாயிஸோட பணம். ஆனா வெளியில பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து அப்படிதான் தெரியும். அந்த மாதிரி கொண்டு போய் மக்கள் கிட்ட இருக்கிற நிதி முழுக்கவே கொடுக்கணுமா கொண்டு போய் அந்த மாதிரி வந்து சேர்த்துறாங்க. இது இன்னும் குறிப்பா போனா இன்னும் எதிர்காலம் ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு நாங்கெல்லாம் ஃபீல் பண்றோம். இப்ப முதலமைச்சருக்கு ஆலோசகரா, பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஆலோசகரா ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை இப்ப போட்டிருக்காங்க. அது இன்னும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சருக்கு ஆலோசனை பொருளாதார சம்பந்தமா வழங்கக்கூடிய 5 பொருளாதார நிபுணர்களை போட்டிருக்காங்க. அதுல நம்ம முன்னாள் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ரகுராம் ராஜன் அவரு இடம் பெற்றிருக்காரு. எல் நாராயணன் மத்திய அரசாங்கம் போட்டு நடத்துகிறார். ஆமா அவங்களுக்கு ஏழ்மைனா என்னன்னு தெரியாது. ஏழ்மையை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகளை கண்டிப்பாக ஒழிச்சிருவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அதில் எல் நாராயணன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனவர் தான். அதே மாதிரி வந்து அரவிந்த் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை போட்டிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து கூடி கழித்து பார்த்தாங்கன்னா சொல்கிறாங்க, அந்த குழு சொல்கிறாங்க, சார் இன்னைக்கு வரக்கூடிய நிதி வருவாயில் நிறைய ஆல்மோஸ்ட் பணம் வந்து ஊதியத்துக்காகவும் ஓய்வூதியத்துக்காகவும் போயிடுது. அரசாங்கத்தை நடத்திட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், அந்த பணம் பூரா உங்களுக்கு தான் போகுது. C&D குரூப் ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அந்த பணத்தில் வந்து சேர மாட்டேங்குது. ஒரு இப்போ பே கமிஷனே போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த கீழ் ஸ்லாப் தான், அந்த பே கமிஷனில் தான் C குரூப் D குரூப் வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அதிகாரிங்களுக்கு தான் அதிகமான பணமும் போகுது, ஓய்வூதியமும் போகுது. இதை காரணம் காட்டி அரசாங்கம் சொல்கிறது தப்பான கருத்துன்றதை நாங்கள் முற்றிலுமாக மறுக்கிறோம் சார். கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். அரசாங்கம் கவனம் எடுத்து அதை பரிசீலனை பண்ணணும். இந்த கருத்து தப்பான கருத்து சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள். அந்த பொருளாதார நிபுணர் குழுவோட பணி என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வந்து சிக்கனப்படுத்தி அரசாங்கத்துக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்க எப்படி சிக்கனம்னா என்ன சார்? அவங்க ஏற்கனவே வந்தவுடனே சொல்லிட்டாங்க, திட்டக்குழு ஒன்று இருக்கிறது இல்லை, வந்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியில் இருக்கும்போது வாங்கக்கூடிய ஊதியத்தை விட பணி ஓய்வு பெற்று வாங்கக்கூடிய ஓய்வூதியம் பெரிய பணி சுமையா இருக்கு. இதுதான் அரசாங்கத்துக்கு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வு பணியில் இருந்ததை விட ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னா உண்மையாவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க சார். நாங்க என்ன இதை எப்படி நாங்க பாக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு கூட ஒரு முதலமைச்சர் அவர்கள் வந்து பதில் சொல்லலைன்னா அப்புறம் என்ன ஒரு
நியாயம் இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி இதில் வந்து, அதாவது இப்போ தற்போது ஆளும் கட்சி முந்தைய எதிர்க்கட்சியாக இருந்தபோது அப்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் உங்களை ஓடோடி வந்து பார்த்தார், மருத்துவமனையில் பார்த்தார், வீட்டிற்கே வந்து பார்த்தார், ஆதரவு கரம் நீட்டினார். எல்லா மாவட்டங்களும் அப்போதைய ஆட்சி ஆளும் கட்சி இப்போது எதிர்க்கட்சி அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரியவில்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறதா? அவங்க ஏதாவது பேசுகிறார்களா? நாங்கள் கவனத்தில் இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களோட இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக தீர்மானங்களாக கொண்டு வரத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும் சார். 7/1/2023 பத்திரிகையாளர் மன்றத்தில், சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக ஒரு கருத்தரங்கம் வச்சோம். அந்த கருத்தரங்கில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியின் சார்பாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், தேமுதிக சார்பாக வழக்கறிஞர் பிரிவு, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வழக்கறிஞர் பிரிவு பாலு நினைக்கிறேன் இருக்கு, அந்த நோட்டீஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, வச்சிருக்கோம், பாலு அவர்கள், சிபிஐ சார்பாக வீரபாண்டியன், நாம் தமிழர் கட்சி சார்பாக பேர் மறந்துட்டு அதனுடைய முன்னோடி தலைவர்கள், இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த ஒரு கருத்தரங்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் 7/1/2023 அன்னைக்கு நடத்தணும். வைகை செல்வன், மாண்புமிகு வைகை செல்வன் அவர்கள் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு ஒரு 67 சட்டமன்ற தொகுதியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய ஓட்டு தான் இந்த அரசாங்கம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு பதிவு பண்ணார். நாங்கள் அதை தான் நாங்கள் பெருந்தன்மையாக பார்க்குறோம். அந்த பெருந்தன்மை நீங்கள் மதிக்கலைன்னு சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு இதுதானே நிலைமை. பதிவு பண்ணார். அதே மாதிரி 1000 ஓட்டுக்கு குறைவாக எத்தனை சட்டமன்ற தொகுதிகள், 2000 ஓட்டுக்கு குறைவாக எத்தனை சட்டமன்ற தொகுதிகள், கூட்டமைப்பு இல்லைன்னா இன்னைக்கு இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு கடைசியாக சொன்னார், நாங்கள் வந்து பரிசீலிச்சிருக்கணும், இந்த சரண்டர் கொரோனா வைரஸை காரணம் காட்டி இந்த சரண்டரை கொடுக்கறத நாங்கள் கொடுத்துருக்கணும், புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்வது சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்து நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்திருக்கணும், அதே மாதிரி அகவிலைப்படி ஏறி வரக்கூடிய விலைவாசி புள்ளியினுடைய அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அகவிலைப்படியை அறிவிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்னைக்கும் நாங்கள் தான் அரசாங்கத்தை அமைச்சிருப்போம். இதனால் நாங்கள் ஆட்சி பாதிப்பை சந்தித்தோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்கு வங்கியின் காரணமாக தான் எங்களுடைய ஆட்சியை இழக்க நேரிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாருன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போறார். அவ்வளோ எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தில் அந்த கருத்தரங்கை நாம் நடத்தணும். அந்த ஆதங்கம் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குதுன்றதையும் கண்டிப்பாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தில், நாங்கள் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர்கள். இப்போ அவங்க அதை உணர்றாங்க, ஒவ்வொரு தளத்துலையும் அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பதிவு பண்ணுறத, அந்த உணர்வை 10 வருஷமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை நினச்சி பார்க்காம இன்றைக்கி 4 வருஷத்தை நம்பி நீங்கள் அடுத்த தேர்தலை நீங்கள் சந்திப்பதற்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மாற்று சிந்தனையை உருவாக்கக்கூடிய நிலைமையில தான் எனக்கு இருக்காங்கன்றதை நீங்கள் உணரணுன்றதை நாங்கள் திருப்பி இப்போ கடைசி இந்த போராட்டம் இன்னும் 10-11 மாதங்கள், ஆனால் ஏறக்குறைய ஒரு 6 மாதம் தான் ஆட்சி இருக்கும், அடுத்த தேர்தல் நோக்கி நகர்ந்துவிடும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கிறீங்க? நீங்களும் தேர்தலை நோக்கி தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களா, இல்லை உங்களுடைய சங்கத்தின் சார்பாக அடுத்து வேறு எதுவும் நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறீங்க? இல்லை, இது சங்கம் சார்பாக நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமாவே நான் பார்க்கலைங்க சார். இப்போ இன்னும் 4 நாள் இருக்குது. 28ஆம் தேதி ஓய்வூதியம் சம்பந்தமான சட்டமன்ற நிகழ்வில் மானிய கோரிக்கையில் வரப்போகுது. இன்னும் கூட இந்த 4 நாள் அவங்களுக்கு டைம் இருக்குது. அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும். குறிப்பாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொத்தடிமைகளாக பணி பார்க்கக்கூடிய இடம், காலி பணியிடம், புதிய பென்ஷன் திட்டம் ரத்து, இந்த இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இதில் பகுதி அவர் சொன்னார் அந்த தேர்தல் கால வாக்குறுதியில் இனிமேல் பகுதி தகுதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரையுமே காலமுறை அப்படி சொன்னார். அதெல்லாம் இப்படி அப்படியே ஒரு கிளான்ஸ் நினச்சி பார்த்து தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்கன்னு நினச்சி பார்த்து நிறைவேற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுதல். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளையும் தாண்டி இன்றைக்கி நிறைய மீடியாக்கள்லாம், நிறைய சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைய இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இளைஞர்கள், யூத்து, அவங்களுடைய மனநிலையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன், படித்த இளைஞர்கள் 1 கோடி பேருக்கு மேலே வெந்துக்கிட்டு இருக்காங்க, வெளியே வேலை இல்லாமல் வெந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேலை வாய்ப்பு முகாம்கள் எல்லாமே வந்து தனியார் முகாம்களாக மாறிக்கிட்டு இருக்கு. எதுவுமே இல்லாமல் எதை நம்பி நீங்கள் கீழே ஃபீல்டில் 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்து கொண்டு இருக்கிறதா சொல்றீங்க.
இங்க பாத்தீங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்பாம இருக்காங்க. 4 லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடம். நீங்க சொன்ன எந்த துறையில அதிகமா இருக்கு மேடம்? எந்த துறையில ஆட்கள் பற்றாக்குறை நிறைய? எல்லா துறையிலுமே 1 சீட் வேலை, 2 சீட் வேலை, ஃபீல்டு வேலை, அங்கன்வாடி மையம் உள்ளிட்டு, வருவாய் கிராம உதவியாளர் உள்ளிட்டு, விடுதி காப்பாளர் பணியிடங்கள். ஒன்றும் இல்லை, கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அவங்க அப்பா போட்டார், இவர் வந்து இல்லைன்ட்டார். சிபிஎஸ் அவங்க பிடிச்சாங்க, இவர் அதுவும் இல்லைன்ட்டார். இப்படி வந்து முன்னுக்கு பின் முரணா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, பொது சுகாதாரத்துறை, வணிக வரித்துறை, எல்லா துறையிலையும் இன்றைக்கி அந்த காலி பணியிடங்கள் என்பது அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பெண் ஊழியர்கள் வந்து மிகப்பெரிய நோயாளிகளாகவே இன்றைக்கி மாறி இருக்காங்க. காரணம் பணி சோர்வு, பணி சுமை, சீட்டு ஒர்க்கு, களப்பணியோட ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, அதிகாரிகளோட டார்ச்சரு, 4-5 இடம் பணியிடம் டார்ச்சரு. உண்மையாகவே இன்றைக்கி அவ்வளோ அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்கட்டும், மற்ற டிசீஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸால் தானே சார் வருது. இன்றைக்கி அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கி நோயாளிகளாக மாற்றிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இது வந்து கவனத்தில் ஏன் எடுத்துக்க மாட்டாங்கிறாங்கன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எழுதி கொடுக்கறத மட்டும் படிச்சுட்டு, ஐஏஎஸ்கள் எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு, ஒரு பெரிய முகத்துக்கு முகத்திரையை போட்டுட்டு இந்த அரசாங்கம் நடக்கிறாங்களான்ற ஒரு பெரிய ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. குறைந்தபட்ச உண்மையை வந்து முதலமைச்சரிடம் கொண்டு சேர்த்தார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் நிறைய இருக்கு. இல்ல தெரிஞ்சே வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்களா அப்படின்ற, இலவசங்கள் மட்டுமே நம்மளை காப்பாத்துமா அப்படின்றதுல இருக்காங்களான்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு மனித சக்தி வேணும், திறன் வேணும். ஸ்கூல் அப்படின்னா ஒரு டீச்சரோட முழு நேர 90% மனித சக்தியை அவங்க வந்து பயன்படுத்தணும். இல்லைன்னா அது வந்து கட்டடமாக தான் இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய கட்டடமாக தான் இருக்கும். அது எல்லா துறைக்கும் பொருந்தும். அதை உணர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றணும். இன்னும் 4 நாட்கள் டைம் இருக்குன்றதை நாங்கள் வந்து வைக்க கடமை பார்க்கலாம். பொறுத்திருந்து என்ன நடக்கும். நல்லது மேடம், உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க சார்.